வெல்கம் டு எம்கேயு ஃபேமிலி சேனல். நான் உயிரோடு இருந்தாலும் யாருக்கும் தெரியாத நாள். என் பெயர் நித்யா. நான் எப்போதுமே பிஸியாக இருக்கும் ஒரு பெண். ஆஃபீஸ், வேலை, ஃபோன், ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என் உலகம். என் வீட்டில் அம்மா, அப்பா இருவரும் இருந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் அவர்களோடு பேசவே மாட்டேன். அம்மா தினமும் சாப்பிட்டியா, சோர்வான்னு கேட்பாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், அப்பா என்னோட பேச ட்ரை பண்ணினாலும் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி தவித்திடுவேன். ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வெளியே வந்தேன். ஃபோனில் பேசிக்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சத்தம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கண்களை திறந்தேன். நான் என் வீட்டில் இருந்தேன். எல்லாமே நார்மலாக இருந்தது. ஆனால் ஏதோ சரியில்லாத ஃபீலிங். அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்பா அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார். நான் அவர்களிடம் ஓடி போய் அம்மா என்னாச்சுன்னு கேட்டேன். ஆனால் அவர்கள் என்னை பார்க்கவே இல்லை. நான் கத்தினேன். அவர்களோடு கையை பிடிக்க ட்ரை பண்ணேன். ஆனால் என் கை அவர்களை கடந்து போச்சு. அந்த நேரம்தான் என் இதயம் நின்ற மாதிரி ஆயிடுச்சு. மெதுவாக திரும்பி பார்த்தேன். சுவரில் என் ஃபோட்டோ மாலை போட்டிருந்தது. நான் இறந்துட்டேனா? என் குரல் நடுங்கிச்சு. அந்த நொடிதான் நான் உணர்ந்தேன், நான் உயிரோடு இல்லை. அடுத்த சில மணி நேரம் நான் என் வீட்டில் இருந்தே பார்த்தேன். அம்மா என் ஃபோட்டோ முன்னாடி ஒரு தடவை கூட பேசலை என் பொண்ணுன்னு சொல்லி. அப்பா அவர் அழவே இல்லை. ஆனால் அவர் கண்களிலிருந்து வலி நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அந்த நொடி எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நான் வாழ்ந்துட்டு இருந்தப்போ என் அம்மா அப்பாவோட மதிப்பு எனக்கு தெரியலை. அவர்களோட ஒவ்வொரு வார்த்தையும் நான் இக்னோர் பண்ணிட்டேன். நான் கத்தினேன், ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் மாறிக்கிறேன், அம்மாவோட பேசுவேன், அப்பாவோட அப்போது ஒரு குரல் மெதுவாக கேட்டது. லேட்டாக ஆனாலும் உணர்ந்திருக்கே, ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஆனால் இது கடைசி. திடீர்னு என் கண்கள் திறந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என் கையை யாரோ பிடிச்சிருந்தாங்க. அது என் அம்மா. அவங்க கண்களில் கண்ணீர். அப்பா பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அந்த நொடி நான் சத்தமாக அழுதேன். அம்மாவை கட்டிப்பிடிச்சேன். சாரி அம்மான்னு சொன்னேன். அப்பாவை பார்த்து நான் இனிமேல் மாறுறேன்னு சொன்னேன். இப்போது நான் தினமும் அவர்களோடு பேசுகிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கே சிரிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு நாள் உயிரோடு இருந்தும் எல்லாத்தையும் இழந்தது போல உணர்ந்தவள். நம்மோடு மக்கள் இருக்கும்போது தான் அவர்களை காதலிக்கணும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.